வணக்கம் பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நம் நாட்டை காக்கும் ராணுவ வீரர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது யா கதம் யோகம். இது 27 யோகங்களில் 13வது யோகம். இந்த யோகங்கள் அனைத்தும் சூரியன் சந்திரன் இருக்கும் இடத்தை வைத்து நாம் பிறக்கும் போது உள்ள அந்த டிகிரி கணக்கில் பார்த்து சொல்லப்படுகிறது. இது சில நேரங்கள் மட்டுமே இருக்கும், அரை மணி நேரம், 1/4 மணி நேரம் என்று. ஒரு அதிகமாக போனால் ஒரு 30 நிமிடம் வரை இருக்கும். இந்த யோகங்கள் இருக்கும்போது பிறந்தவர்களுக்கு அந்த யோகங்கள் பொதுவாக சொல்லப்பட்டது. யோகங்கள் என்பது பொதுவானவை. அப்படி என்றால் நன்மைக்கும் பொதுவானவை, தீமைக்கும் பொதுவானவை யோகம் என்பது. அந்த வகையில் ஒருவர் பிறக்கும் போது இருக்கக்கூடிய லக்ன புள்ளி, அவர் எந்த லக்னம், அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கின்றார், தற்போது என்ன திசை நடக்கிறதோ அதுவே அவருக்கு வாழ்க்கையின் எல்லாவற்றையும் கூறக்கூடிய விஷயங்கள் சொல்லும். அப்படி பார்க்கும்போது சிறப்பான ஜாதகங்களுக்கு இந்த யோகம் மிகவும் அரிதாக பாதிப்பை ஏற்படுத்தாது. சரி, இந்த யோகம் என்ன செய்யும்? பொதுவாக இந்த யோகம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரியா, அவன் இஷ்டத்துக்கே எல்லாம் செய்யறான். பட்டாலும் தெரிய மாட்டேங்குது, இவனை என்ன பண்றதுனே தெரியல. கொஞ்ச நாளைக்கு அவங்ககிட்ட சொல்றவங்க நிப்பாட்டுவாங்க, இவங்ககிட்ட சொன்னா கேட்க மாட்டேன், நம்ம போய் சொன்னோம்னா நம்மளுக்கு கெட்ட பேர் ஆயிடும், நம்ம தேவையில்லாம கெட்ட பேர் எடுத்துக்கிட்டு சொல்லுவாங்க, விடுங்க அவ்வளவுதாங்க, ஒன்றும் செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா, அந்த யோகம் தாங்க இது. பிற யோசனையே கேட்க மாட்டாங்க இவர். இந்த யோகத்துல பிறந்தவங்களுக்கு அந்த குணாதிசயங்கள் இது. அடுத்தவங்க பேச ஒரு விஷயத்த 4 பேர்கிட்ட கேட்போம், இதை கேட்டு செய்வோம், ஒரு நல்லது கெட்டது பார்த்து செய்வோம், ஒரு பரிமாற்றம் பண்ணிக்கிறோம் இருக்காதுங்க. ரொம்ப மோட்டுத்தனம் இருக்கேன், வெளியே பார்க்கறது கூட சாப்பிட்டா இருப்பாங்க, ரொம்ப மோட்டுத்தனம் இருக்கும். எதை எடுத்தாலும் தடை தாமதங்கள், பிரச்சனைகளே சந்திச்சுக்கிட்டு இருக்குது. இந்த தகராறு பிரச்சனை பார்த்தீங்களா, அது இந்த அமைப்பு இருக்கும். மோதல் போக்கு கொஞ்சம் அதிகமா நம்ம பேசிட்டோம்னா நம்மளே எதிரி ஆயிடுவோம். நீங்க நல்லதே சொல்லுவீங்க, கடைசியில் ஒண்ணு எதிரி மாதிரி பார்ப்போம். அப்ப இந்த முன்பம் அவனுக்கு இருக்கும், அது ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த கோபம் சொல்லுவாங்க, இது ஹார்ட்டவே முக்கியமா பாதிக்கும். நீங்க என்னை பார்த்து கோவப்படுறீங்க, நான் என் இஷ்டத்துக்கு வாழ்றேன், நான் நிம்மதியை தூங்குறேன், நான் வாட்டிய வேலையை பார்த்து போயிட்டே இருக்கேன். நீங்க தான் கோவப்படுறீங்க, உங்க உடம்புல இருக்க ரத்தம் அதிகமா ஸ்பீடா ஓடுது, உடம்பு சூடேறுது, அதனால உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படுது. எனக்கு ஒண்ணுமே இல்லை, இதேதான். நான் ஒருத்தர் மேல கோவப்பட்டாலும் அதுதான். அப்படி இருக்கும்போது இந்த அமைப்பு உள்ளவங்களுக்கு கோபம் நிறைய வரும். பாத்துக்குங்க, கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அது பொய் இல்லை. ஏன்னா படார்னு பேசி போடுவேன், மனசுக்கு சொல்லி போடுவேன், படபடன்னு பேசுவேன், அது வேற. தன்னை அழித்துக் கொள்ளு கோபம் அப்படிங்கிற கோபம் ஒண்ணு இருக்குங்க. இது தன்னிச்சையா செயல்படுவாங்க. இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க தன்னிச்சையாகவே செயல்படுவாங்க. எப்படின்னா, ஒரு வேலைய இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 பேர்கிட்ட கேட்டு செய்யணும்னு சொல்றேன், அந்த மாதிரி இல்லாம அவன் இஷ்டத்துக்கு எல்லாரும் சொன்னாலும் அவன் இஷ்டத்துக்கு செய்யலாம். அதுல கஷ்டமும் படுவான், ஆனா அதுல இருந்து அவன் மீண்டே வர முடியாது, திரும்ப அதே மாதிரி இருப்பான். இப்படி கடுமையான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அவனுக்கு. எல்லாத்தையும் எதிர்கொண்டு அப்பவும் இருந்த மாட்டேன், அவன் திரும்பவே மாட்டாங்கன்னு சொல்லுவோம். அதுதான் இப்ப இந்த யோகம் சார் எப்படி நம்ம ஜாதகத்துல பாக்குறது? பொதுவா இந்த மாதிரி யோகங்கள் ஒரு நல்ல நாட்களுக்கு, ஒரு விசேஷ நாட்களுக்கோ, அல்லது நல்ல சுகமான ஒரு நல்ல கல்யாணம், இது போன்ற நல்ல விசேஷ நாட்களுக்கு இந்த யோகம் சரியில்லை. சரி விடுங்க, அதை பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம இந்த மாதிரி குணாதிசயங்கள் இருக்காங்க, ஜாதகம் எப்படி இருக்கான் அப்படின்னு நம்ம கேபி அஸ்ட்ராலஜி முறையில நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்ப இந்த 6, 8, 12 சொல்லி 3 பாவம் இருக்குங்க. இப்ப பாருங்க, இது லக்னம்னு வச்சுக்கிறோம். இது லக்னம்னா 1, 2, 3, 4, 5, 6ங்க, 7 இது 8ங்க, 9, 10, 11, 12, 12ங்க, 6, 8, 12ங்க. இந்த 6, 8, 12 அப்படிங்கிறது இந்த லக்னத்தின் எண்ணி வந்தா வருது. இந்த லக்னமா இருந்தா இது 6 வரும், இது 8 வரும், இது 12 வரும், இது மாறி மாறி வரும். என்னங்க இது 6, 8, 12? அது ரொம்ப முக்கியமான பாவம்ங்கிறது. 6ஆம் பாவம்ங்கிறது நோயையும் கொடுக்கும், அதே பாவம்ங்கிறது வெற்றியையும் கொடுக்கும். 8ஆம் பாவம்ங்கிறது நோயை அதிகப்படியாகவும் ஆக்கும், மரணத்தையும் கொடுக்கும், அதே பாவம் மரணத்தை தள்ளி போடும். எதிர்பாராம பெரிய கோடீஸ்வரன் அவரு 8ஆம் பாவம் தான். எதிர்பாராம திடீர்னு ஒரு பெரிய பதவியில் அமர்றாங்க பாத்தீங்களா, அது கூட 8ஆம் பாவம் அந்த வேலை செய்யும்.
அப்ப 12ஆம் பாவம்ங்கிறது என்ன? எல்லாத்துலயுமே பாதி நன்மை இருக்கு, பாதி தீமை இருக்குங்க. இப்ப இந்த 6, 8, 12 இருக்க நன்மை ஒரு பக்கம் போர்டு எழுதி அதுல இருக்க தீமை ஒரு பக்கம் போர்டு, அந்த போர்டு பத்தாது. அதனால நம்ம முக்கியமான பாயிண்ட் வருவோம். பொதுவா நம்ம குருநாதர் ஐயா பாஸ்கரன் அவர்கள் சொல்லிக் கொடுத்தபடி இந்த 6ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் சுப விளைவு செய்யுது. எண்ணி பாருங்க. இங்க இருந்து இருந்ததுன்னா 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. 6க்கு 1, 2, 3 இந்த பாவத்தை இது வந்து இந்த நோய் அப்படிங்கிற பாவத்தை இது அதிகமாகும். அப்ப இந்த 8ஆம் பாவத்துக்கு பாருங்க, இது 5ஆம் பாவம். 1, 2, 3, 4, 5ஆம் பாவம். அப்ப என்ன செய்யும்? உங்களுக்கு இந்த 8ஆம் பாவத்து நோய் அதிகமான நோயை இது என்ன செய்யும்? துண்டிச்சு அறுவை சிகிச்சை செய்ய வைக்கும். அப்படி ஒரு பாவத்துக்கு, ஒரு ராசிக்கு, ஒரு பாவத்துக்கு சூத்திர பிரகாரம் பார்க்கும்போது அது மல்டிபிள் அதிகப்படியாக்குவது. இப்ப ஒருத்தருக்கு 2ஆம் பாவம் 4ஆம் பாவம்னு வச்சுங்க, இந்த மாதிரி ஜாதகத்துல அமைப்பு இருந்தா இதை நம்ம வந்து பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜி முறையில சொன்னா புரியாது, பொதுவா சொல்றேன். 2ஆம் பாவம் 4ஆம் பாவம் நட்சத்திரத்தில் இருந்தால் இது என்ன செய்யும்னா பணம் சம்பாதிச்சு சொத்து வாங்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி இருந்தா அப்ப 4ஆம் பாவம் 6ஆம் பாவம் 10ஆம் பாவமா இருந்தா அளவு கடந்த பணம் சம்பாதிச்சு கோடீஸ்வரனா இருப்பான். அப்ப இது பூரா என்ன செய்யுது பாத்தீங்களா? ஒருத்தருக்கு பணம் தள்ளி கொடுக்குது. இதுல வந்து இந்த 8, 12 வரக்கூடாதுங்க. வந்துச்சுன்னா இந்த பணம் சம்பாதிக்கணும்ன்ற பிரச்சனையவே தலையில மாத்திருங்க. அதுதாங்க முக்கியம். இப்ப இந்த யோகத்தை பத்தி பார்ப்போம். இது பாஸ்கர் அஸ்ட்ராலஜி முறையில ஒரு திசை 6, 8, 12 நடந்தா அவன் எப்படி வாழ்வானா? இப்ப நான் சொன்ன யோக பிரகாரம் வாழ்வான். யார் பத்தியும் கேட்க மாட்டான், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான், கடைசி வரைக்கும் ஒவ்வொன்னா அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த 6, 8, 12ஆம் பாவத்துக்குரிய திசை மட்டும் வரவே கூடாது. அப்ப நலிந்தவனுக்கு நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே அவன் நலிஞ்சிட்டான், கெட்டுட்டான். அவன் நல்ல நேரம் பார்த்தா நல்ல நேரம் வருமா? வராது. எந்த நல்ல நேரம் பார்த்தாலும் அவனுக்கு திசையே சரியில்லை. அப்படிங்கிறப்ப அவன் பார்த்து செய்யற காரியமும் நல்ல நேரமும் அவனுக்கு உதவி செய்யாது. இந்த மாதிரி நேரம் சரியில்லைன்னா தெய்வமே பக்கத்துல வந்தா தெய்வம் கூட காப்பாத்தாதுங்க உதவி சொல்லுவாங்க. அதனால பொதுவா நம்மளுக்கு என்ன திசை நடக்குதோ அதை பொறுத்துதாங்க நமக்கு பலன் புறம். அந்த வகையில பார்க்கும்போது இந்த காலம், நாள் என்ன செய்யும்னா, காலம் நாளுங்கிறது மாசம் வருஷம் தேதியை குறிக்குதுங்களா? அப்ப ஒரு திசை இத்தனை வருஷம், ஒரு புத்தி இத்தனை வருஷம், ஒரு அந்தரம் இத்தனை மாசம் அப்படின்னு சொல்றோம். அத நாள் அப்படின்னு நம்ம சொல்றது. கோள் அப்படின்னா நவ கிரகங்கள், அது நகர்வு பாத்தீங்களா? இப்ப இவருக்கு ஒரு ராகு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ராகு தசை நடக்குது. அப்ப இந்த ராகு தசை இந்த 6, 8, 12ஆம் பாவத்தை தசை நடத்தினா அவனுக்கு என்ன கேட்டீங்கன்னா, இந்த 6, 8, 12ங்கிற பாவத்துல என்னன்னா இங்க 7ஆம் பாவத்தை இது மறுக்கும். இது 7ஆம் பாவத்தை மறுக்கும். 6ஆம் பாவம், 6ஆம் பாவம்ங்கிறது நோய், 8ஆம் பாவங்கிறது நோய் அதிகரிக்கும். இப்ப இந்த 7ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவங்கிறனால 7ஆம் பாவத்தை மறுக்குங்க. அதே மாதிரி 9ஆம் பாவம் இதை இந்த 8ஆம் பாவம் மறுக்கும். ஏன்னா இந்த இதுக்கு 12, இதுக்கு 12, லக்னத்துக்கு இது 12ங்க. மொத்தம் 1, 7, 9. இந்த 1, 7, 9ங்கிறது 1, 7 பாவம்னா சரி சமமா இருக்கிறது. 9ஆம் பாவம்ங்கிறது எல்லோருக்கையும் நல்ல பேர் வாங்குறது, தெய்வ அனுகிரகம் பெறக்கூடிய அமைப்பு, எல்லாரையும் அனுசரிச்சு போறது, மற்றவங்க பேச கேட்டு நடக்கிறது, விட்டு கொடுத்து போறது, எல்லாமே இதாங்க. இது லக்னத்துக்கு சாதகமான பாவம். இதுக்கு 12ஆம் பாவம்ங்கிறதுனால உங்களுக்கு எல்லா லக்னத்துக்கு பாதகமாவே அமையும். இதைத்தான் இந்த யோகம் என்ன சொல்லுதுன்னா, ராகு, கேது, சனி இந்த 3 கிரகங்களும் 6, 8, 12 அப்படிங்கிற திசை நடந்துச்சுன்னா அவனுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கும். இதுல கோள் என்ன செய்யும் அப்படிங்கிறப்ப, இந்த திசை நடக்கிறப்ப இந்த திசை புத்தி இந்த மாதிரி ஒரு புத்தி நடந்துன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு புத்தி நடந்தா என்ன செய்யும்? கொஞ்சம் அதுல இருந்து விடுபட்டுருவான். ஒரு 2 வருஷம் இந்த பிரச்சனை இருந்து விடுபட்டு திரும்பி வந்துடுவேன். திரும்ப வேற ஒரு புத்தி வரும்போது என்ன செய்யும்னா, அது இதுக்கு சாதகம், இந்த திசைக்கு சாதகமா இல்லாம இந்த புத்திக்கு சாதகமா அடுத்த புத்தி வந்துச்சுன்னா கொஞ்சம் தப்பிச்சுக்கிடுவேன். இதைத்தான் கோள் என்ன செய்யும். கோளுங்கிறது கிரகங்கள் நகர்ந்துகிட்டே வருது. இந்த திசை நடக்குது, அடுத்து இந்த புத்தி நடக்குது. கேது திசை கேது புத்தி நடக்கும், கேது திசை சுக்கிர புத்தி நடக்கும். இப்படியே வரிசையா வருது. இந்த புத்திகள் மாறிட்டே வர்றதுக்கு கோள் என்ன செய்யுங்கிறது. இப்ப இது நம்மளுக்கு என்ன அங்க உணர்த்துது? நாம் விதைத்தது இப்போது அறுவடை ஆகிறது.
துன்ப காலம் ஏன் வருகிறதுன்னு கேட்டீங்கன்னா, அது நம்மள தண்டிக்க வர்றதில்லைன்னு முதல் எல்லாரும் தெரிஞ்சுங்க. பக்குவப்படுத்த வருதுங்க. ஒருத்தர் மட்டும் ஜாதகம் பார்த்தாருங்க. அவர் ஜாதகம் பார்த்து 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப எனக்கு இது மாதிரி விளக்கம் சொல்ல தெரியல. ஏன்னா நான் படிக்க ஆரம்பிச்சு இப்ப 25 வருஷம் ஆகுது. இப்ப இந்த 2, 6, 8, 12 இந்த திசை அவருக்கு நடக்குதுங்க. இப்ப அவருக்கு வயசு வந்து 61. இப்ப இந்த வயசு அவர் ஜாதகம் இருக்கு. இது வரைக்கும் அவருக்கு லக்ன அமைப்பு நல்லா இருக்கு, அறிவு இருக்கு, திறமை இருக்கு, நல்ல உழைப்பாளி, உண்மையானவர், நேர்மையானவர், எல்லாம் சரிங்க. இந்த 2ஆம் பாவங்கள் பணம். இந்த 2ஆம் பாவம் இந்த 8, 12 அதுல சேர்ந்ததுனால அவருக்கு 10 ரூபா கூட இப்ப அவர் கையில மிச்சம் இல்லைங்க. வெளியில படிக்க வச்சாரு, செஞ்சாரு, செலவு பண்ணிட்டே இருப்பாரு. கடன் வாங்குவாரு, செலவு பண்ணுவார், கடன் வாங்கி கடன் எடுப்பாரு, கடனை வாங்கின கடனுக்கு வட்டிக்கு வட்டி வாங்கிட்டு வாருங்க. இப்படியே இருந்து இன்னைக்கு 10 ரூபா கூட கையில இல்லாம கஷ்டப்படுறாரு. இப்ப இது எதை உணர்ந்து இவருக்கு? அதை அந்த பாதிப்பு வராம இருக்கிறதுக்கு நீ பாதுகாப்பா இருந்துக்கலாம், சேமிச்சு பழகிக்கிறாங்கிறதுக்கு இந்த திசை அவர் சொல்லியிருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி இருந்தா என்ன திறமை இருந்தாலும் அவர் திரும்ப அதே சூழ்நிலைக்கு அங்க வருவார். அதனால நம்ம பொறுமையா இருக்கிறதுக்கும் மன உறுதியா இருக்கவும் முயற்சி எடுக்கணும். அதுக்கு ஒரு பயிற்சி எடுக்கணும். அது எப்படிங்க எடுக்க முடியும்? சொல்லுவாங்க பெரியவங்க, அதாவது நீ கடவுள்கிட்ட போய் உன்னை கேட்டா அவரை தூக்கி தர போறது இல்லை. அந்த துன்பத்திலிருந்து அந்த துன்பத்தை தாங்கக்கூடிய சக்தியை கொடு கடவுளை கேட்டா கடவுள் கொடுப்பார். அந்த தாங்கக்கூடிய சக்தியை கடவுள்கிட்ட நம்ம கேட்கணும். இதுதாங்க முடிவு, வேற வழியே இல்லைங்க. நம்மளுக்கு ஏதோ பாடம் சொல்லி தருது கிரகங்கள், ஏதோ துன்பப்படுறோம், நம்ம நினைச்சது நடக்காதனால அது கஷ்டம்ங்கிறோம். ஆனா கடைசியா அமைதியா இருப்பது, சிந்திச்சு செயல்படுறது, ஒழுக்கமா இருக்கிறது, தன்னம்பிக்கையோட வாழ்றது, இது பூரா ஒரு கவசம் மாதிரி ஒரு மனிதனுக்கு தேவைப்படுது. அந்த கவசத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதுதான் இந்த சரியில்லாத திசை. இந்த திசை முடிஞ்ச உடனே அவன் எப்படி இருப்பான்? அடுத்த திசை நான் சொன்ன மாதிரி அவனுக்கு 2, 4, 10 அப்படிங்கிற திசை நடக்கும். பெரிய கோடீஸ்வரன் இல்லை. ஏன்னா இந்த திசையில கஷ்டப்பட்ட என்ன செய்வான்? இந்த திசையில அதை பூரா ஞாபகம் வச்சிருந்து கரெக்டா எல்லா வேலையும் கரெக்டா பார்ப்பான், எல்லாமே மாறிடுங்க. அதனால நல்ல நேரம் பார்த்தாலும் அந்த திசை எதுவோ அது திரும்ப திரும்ப வந்து ஊழ்வினை முன்னின்று உறுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதுதாங்க இந்த திசை. இந்த திசை மட்டும் ஒரு மனிதனுக்கு வரக்கூடாது. இப்ப 1 மாசத்துக்கு முன்னாடி இதே திசை நடக்குது. 8, 12ஆம் திசை மட்டும் நடந்துச்சுங்க அவருக்கு. லக்னத்துக்கு கெடுதலான திசை. அவர் தொழில ஆர்டர் கொடுக்க முடியாம உட்காந்துருக்கீங்க, நீங்க எழுத்து கூட கட்ட முடியாது. நீங்க தயவு செஞ்சு தொழிலை நிப்பாட்டிட்டு அமைதியா இருங்க, எதையுமே செய்யாதீங்க, சிக்கலாய் போகும், மாட்டிக்கிறீங்கன்னு சொன்னேன். அவர் அதே மாதிரி கடையை நிப்பாட்டிட்டு ஊரை விட்டு போயிட்டாரு. அது இந்த திசை அந்த வேலையை செய்யும். அதனால அந்த நேரத்தில் நமக்கு தேவையான பயிற்சி, மன அமைதி எல்லாமே வேண்டும்னா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறணும். இதை ஊழ்வினை முன்னின்று உறுத்தும் சொன்னாலும் கூட இதை நம்ம வெல்லணும். எப்படி வெல்லணும்? ஒரு யோகா பண்றது, ஒரு தியானம் பண்றது, இதெல்லாம் பண்ணி கடவுள்கிட்ட எல்லாத்தையும் நீயே வச்சுக்க, என்னை ஆளை விடுங்க ஒப்படைச்சிட்டு நான் தான் எல்லாம் தெரியுங்கிற அகங்காரத்தை நம்ம விட்டுட்டோம்னா கடவுள் பார்த்துக்குவாங்க. இதுல எந்த மாற்றமும் இல்லை, உறுதியா பார்த்துக்குவாரு. நான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்ச ஆரம்பிச்சா அவனுக்கு எல்லாம் தெரியும், அவன் பார்த்துப்பாப்பா, அவனுக்கு நம்ம தயவு தேவையில்லைன்னு கடவுள் போய்வார். இப்ப நம்ம நண்பர்கிட்டே பாருங்க, நம்ம பேசுறப்ப எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசி பாருங்களேன், அவன் நம்ம எதுவும் ஐடியா சொல்ல மாட்டான், அவனுக்கு எல்லாம் தெரியும்பா, நம்ம போய் சொல்லாது அப்படின்னா. அதனால அப்ப கடவுளுக்கு தெரியாதா? அதனால கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த மாதிரி திசை நடக்கும்போது நம்ம ஒதுங்கி இருந்து காலையில இருந்துட்டு தியானம் பண்றது, யோகா பண்றது, அமைதியா இருக்கிறதாங்க ரொம்ப முக்கியம். அதனால இந்த யோகம் அப்படிங்கிறது 2 விதமாக வேலை செய்யும். அது நம்ம ஜாதகத்தை பொறுத்து வேலை செய்யும் நண்பர்களே. அதனால எல்லோரும் நன்றாக இருக்க இன்புற்று வாழ இறைவனை வேண்டுகிறேன். எல்லோரும் நன்றாக இருப்போம். அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.